செல்லலாம். திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலாய் ஆனார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே, காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை இந்த தகப்பனை காலை வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதை குறித்தும், எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனிதனாக வந்தார் என்பதை குறித்தும், எதற்காக மனுஷர் சாயலாய் ஆனார் என்பதை குறித்தும் சத்தியவேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி எம்டியாய் ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் ஆனார் என்று. தம்மை தாமே வெறுமையாக்கி எம்டியாக்கி என்று நாம் சத்தியவேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே முதலாவது காரியத்தை முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கி என்கிற இந்த வார்த்தையை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கி என்றால் என்ன அர்த்தம்? தம்மை தாமே வெறுமையாக்கி என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்று அர்த்தம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்று அர்த்தம். நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன். நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியவேதத்திலே பேதுரு என்கிற ஒரு சீஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் ஒரு பாருங்க மீன்பிடி தொழிலை உடைய ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். இவன் ஒரு முறை ஆண்டவரிடத்திலே சொன்னான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று ஆண்டவரிடத்திலே ஒரு முறை கேட்டான். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன செய்த உம்மை பின்பற்றினோமே. பொய் சொல்றான் பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே. இவன் எல்லாவற்றையும் என்ன செய்யல, விட்டு விடல. பாருங்க, ஆண்டவர் அழைத்தார் ஊழியத்துக்கு. ஆண்டவர் அழைத்த பொழுது இவன் என்ன பண்ணான்னா, படகெல்லாம் கொண்டு போய் கடற்கரை ஓரத்தில் நிறுத்தி நல்லா சேஃப்டியை கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் வந்தான். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்லா சேஃப்டியாக கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் வந்தான். ஏன்னா ஆண்டவர் ஒருவேளை நம்மளை கைவிட்டுட்டா மறுபடியும் என்ன செஞ்சிடலாம், இந்த தொழிலே செஞ்சு நம்ம குடும்பத்தை என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவன் போட்டெல்லாம் கொண்டு போய் பத்திரமா கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சான், ஆண்டவர் பின்னால் வந்தான். ஆகையால் தான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகு மறுபடியும் படகு எடுத்துக்கிட்டு மீன்பிடி தொழிலுக்கே போயிட்டான். போன வாரத்தில் அதை வாசித்தோம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அதனால் அவன் பார்க்குறான், சாட்டில் நம்ம பழைய தொழிலுக்கு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் சொல்லிட்டு நான் போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போகிறேன்பா அப்படின்னு சொன்ன உடனே கூட இருந்த ஒரு ஆறு பேரும் நாங்களும் என்ன செஞ்சிடறோம், உமா கூடயே. எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. இவங்க சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றினோமே. ஏன் போய் சொல்லணும்? இன்னைக்கு சில ஆட்கள் பாருங்க, நான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டுட்டேயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, எதாவது ஒழிச்சு, இது எங்கள் தகப்பனார் கொடுத்தது, இது எங்கள் தாயார் கொடுத்தது. சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். அந்த பழைய காரியத்திலலாம் எதையாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, எடுத்து அந்த புதருக்குள்ள அந்த மூளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒழிச்சு வச்சுருப்பாங்க பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த லாபானுடைய மக இந்த ரேச்சல் ராகேல், அவளை குறித்து பார்க்குறோம் பாருங்க. அவள் என்ன பண்ணிட்டா, அவங்க அப்பாவுடைய விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வந்து இவளுடைய கூடாரத்துக்குள்ளே புதைச்சி வச்சிட்டா.
உள்ள என்ன செஞ்சுட்டா? புதைச்சி வச்சுட்டா. அந்த ஆளு பாருங்க உயிர் போக பறக்க பறக்க ஓடி வந்து எங்க என்னுடைய விக்கிரகத்தெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லி யாக்கோபோட சண்டை போட்டு ஃபைட் பண்ணி என் களவான்ட்டு வந்துட்டு என் விக்கிரகத்தை ஆய் வா பூயாக்குன்னு கத்தி எல்லா குலத்தையும் தேடுப்பான்னு தேட விட்டு கடைசியில் பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டா, இந்த ராகேல் விக்கிரகத்தை எடுத்து தனக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டா. நான் வந்து இப்போ தீட்டா இருக்கிறேன், அதனால் நான் எந்திரிக்க கூடாது அப்படின்னு பொய் வேற செஞ்சுட்டா, சொல்லிட்டா. எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாருங்க இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனால் விடலை. அங்கே என்னமோ இருக்குது மூளைக்குள்ள, வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள இருக்குது அந்த என்னமோ ஒரு மூளை. அந்த மூளைக்குள்ள என்ன செஞ்சுருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்படி வச்சிருக்கிறனால சில காரியங்களை கர்த்தர் பாருங்க நம்பி உங்களுக்கு என்ன செய்ய முடியல. இவரில் வந்து பாருங்க கர்த்தர் வந்து ஆசீர்வதித்து உயர்த்த முடியல. பாருங்க அருமையானவர்களே, கவனியுங்கள். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட பழகணும். ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை விட சொன்னாருன்னு என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஏப்பா அந்த சீரட்டை விட முடியலையா உன்னால? என்னமோ அந்த பீடியை விட முடியலையா உன்னால? அந்த மூக்குப்பிடியை விட முடியலையா? அந்த வெத்தலை பாஸ்டர் அந்த ஒரு வேளை போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் பாஸ்டர், அதை விட முடியலையா? என்னமோ கர்த்தர் ஒரு காரியத்தை விட சொன்னாரோ என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். கர்த்தர் விட சொன்னார்னா நம்முடைய நன்மைக்காக தான் அவர் விட சொல்லுவார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சரீர சுகத்துக்காக, நம்முடைய குடும்ப நல்வாழ்வுக்காக ஒரு காரியத்தை என்ன செய்வார்? அவர் சொல்லுவார். விட்டுறணும்னா என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. விட்டுறணும். கர்த்தர் ஒரு காரியத்தை விட சொன்னார்னா விட்டுருங்க, சந்தோஷமா விட்டுருங்க. அதனால உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஆமென். கர்த்தர் வந்து லாபத்தை மனதில் வச்சுக்கிட்டு தான் நம்மளை ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை மனதில் உங்களுக்கு லாபம் வரப்போ போகுது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போ போகுது. அதனால அதை மனதில் வச்சுக்கிட்டு தான் கர்த்தர் செய்யறாரு. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை இதை செய்ய சொல்றாரு, இதை பண்ண சொல்றாரு, இதை விட்டுன்னு சொல்றாரு, இதை பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த பேதுரு பாருங்க அங்கே ஒளிச்சு வச்சுட்டு தான் என்ன செஞ்சான்? வந்தான். ஆக எல்லாம் பாருங்க இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு மறுபடியும் போட் எடுத்துட்டு என்ன செஞ்சான்? அங்கே வேலைக்கு போயிட்டான். ஆகவே பேதுரு எல்லாவற்றையும் விட்டு வரவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு அவர் பூலோகத்துக்கு மனிதனாய் வந்தார். எல்லாவற்றையும் விட்டு அவர் பூலோகத்துக்கு மனிதனாய் வந்தார். எதை அவர் விட்டார்? இந்த உலகத்திலேயே உயர்ந்த இடம் பரலோகம்தான். அங்க இருக்கக்கூடிய சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை வேணான்னு சொல்லி பூமிக்கு வந்தார். இன்னைக்கு பாருங்க, சேரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் சீட்டை, பிரதமர் சீட்டை, அதுக்கு என்ன கள்ளத்தனம் பண்ணணும், எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணணும், என்ன கொலை பண்ணணும் கூட பண்ணி கூட என்ன செஞ்சுட்டு உட்காந்துருவான் போயிட்டு. கர்த்தர் பாருங்க எல்லாவற்றையும் விட்டார். எதற்காக? என்னை மீட்பதற்காக, என்னை காப்பாற்றுவதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை விடுதலையாக்குவதற்காக, நரக பாதாளத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக கர்த்தர் அந்த சிங்காசனத்தை என்ன செய்தார்? விட்டார். அந்த மகிமை விட்டார், அந்த ஆராதனை விட்டார், அந்த பரலோகத்தை அவர் விட்டார் என்பதை சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். தேவதூதர்கள், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இரவும் பகலும் பாருங்க ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தேவனை. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அந்த ஆராதனை அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. என்னை மீட்பதற்காக அந்த ஆராதனை வேணாம்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்துட்டாரு. நீங்க பாருங்க, மக்கள் மேடையில் ஏற்றி அவங்களுக்கு மாலை போடுறத விட மாட்டாங்க. மாலை வாங்கிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு வருவேன். அது மிஞ்சி போன ஒரு 50 ரூபா மாலையா இருக்கும். 50 ரூபா மாலைக்காண்டி 12 மணி நேரம் காத்து கிடப்பாங்க பாருங்க. கர்த்தர் பாருங்க அந்த ஆராதனையை விட்டுட்டு எனக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்பதை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட்டு அவர் பூலோகத்துக்கு வந்தார். சிங்காசனத்தை விட்டு, மகிமையை விட்டு, ஆராதனையை விட்டு, பரலோகத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு அவர் நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார். எனவே எப்போதும் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய வார்த்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய கல்வாரி குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய கல்வாரி அன்பை குறித்து, அவருடைய தழும்புகளை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய இரத்தத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென்.
சில ஆட்கள் பாருங்க ஒண்ணுமே இருக்காது, அதை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நாங்க இந்த வகையாருன்னுக்கிட்டு இருப்பாங்க, நாங்க இங்க இருந்து வந்தமாக்குன்னு இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. கர்த்தர் பாருங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு பூலோகத்துக்கு மனிதனாக வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேன்மை பாராட்ட நினைச்சா மேன்மை பாராட்டுகிறது ஏராளம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மேன்மை பாராட்டல. என்னை மீட்பதற்காக, என்னை காப்பாற்றுவதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்கள். எனவே எப்போது போரிடங்கள்ல வாரிடங்கள்ல நம்மளை குறித்து உயர்த்தி பேசாம, நம்முடைய அதை எதையும் குறித்து பேசாம, எப்போது அவரை குறித்து, அவருடைய கல்வாரியை குறித்து, அவருடைய தழும்பை குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவருடைய கிருபை குறித்து உயர்த்தி பேசணும்னா நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். திருத்துவத்தின் 2ஆம் நபராகி இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூலோகத்துக்கு வந்தார்? எதற்காக அவர் இந்த பூலோகத்துக்கு தம்மை தாமே வெறுத்து, அதாவது எல்லாவற்றையும் விட்டு விட்டு எதற்காக அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும்? எதற்காக என்று சொன்னால், வெறுமையான நம்முடைய உள்ளத்தை சமாதானத்தினாலே நிரப்புவதற்காக, வெறுமையான நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவதற்காக அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? விட்டு விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார். மனுஷனுடைய இருதயம் பாருங்க வெறுமையா இருக்கிறது. மனுஷன் பாருங்க வெறுமையை உணர்கிறான். இதை நிரப்புவதற்கு பாருங்க மனுஷன் பலவிதமான காரியத்தை இந்த உலகத்திலே செய்கிறதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். உள்ளம் பாருங்க வெறுமையா இருக்குது. ஏதோ ஒரு உணர்வு அவனுக்குள்ள வருது, ஏதோ ஒரு வெறுமை அவனுக்குள்ள இருக்குது, ஏதோ ஒன்று அவனுக்குள்ள பாருங்க உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த வெறுமையான உள்ளத்தை நிரப்புவதற்கு பலவிதமான முயற்சிகளை மனுஷன் செய்கிறான் பாருங்க. போய் சிகரெட் பாக்கெட்டை வாங்கி ஊதி ஊதி பார்க்குறான், உள்ளத்தை என்ன செய்ய முடியல, அந்த வெறுமையான உள்ளத்தை நிரப்ப முடியல. சாராயத்தை குடிச்சு பார்க்குறான், உள்ளத்தை என்ன செய்ய முடியல, நிரப்ப முடியல. போதைப் பொருட்களை வாங்கி குடிச்சு பார்க்குறான், உள்ளத்தை என்ன செய்ய முடியல, நிரப்ப முடியல. சினிமா தியேட்டருக்கு போய் பாருங்க பலவிதமான காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான், உள்ளத்தை என்ன செய்ய முடியல, நிரப்ப முடியல. பீச்சு பார்க்குன்னு போய் பாருங்க, போய் சுற்றி பார்க்குறான், இருதயம் மறுபடியும் எப்படி தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது, வெறுமையாக தான் இருக்குது. மனிதன் பாருங்க பலவிதமான நதிகளுக்கு போய், பலவிதமான குளங்களுக்கு போய், பலவிதமான ஆறுகளுக்கு போய், பலவிதமான சமுத்திரத்துக்கு போய் முங்கி எந்திரிச்சு பார்க்குறான். உள்ள இருக்கிற வெறுமை என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. உள்ள எம்டியாவே இருக்குது, வெறுமை போகாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த வெறுமையை நீக்க முடியும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சினிமா ஸ்டாரும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களும் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மத தலைவர்களும் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த வெற்றிடத்தை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலைவேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே அழையுங்கள். நீங்கள் தேடுகிற சமாதானம் இயேசுவினிடத்திலே உண்டு. நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவினிடத்திலே உண்டு. நீங்கள் தேடுகிற அந்த இளைப்பாறுதல் இயேசுவினிடத்திலே உண்டு. நீங்கள் தேடுகிற அந்த சந்தோஷம் இயேசுவினிடத்திலே உண்டு. நீங்கள் தேடுகிற அந்த நல்வாழ்வு இயேசுவினிடத்திலே உண்டு. நீங்கள் தேடுகிற அந்த நிறைவான வாழ்வு இயேசுவினிடத்திலே உண்டு. ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு அவர் மனிதனாக வந்தார் என்று சொன்னால், வெறுமையான நம்முடைய உள்ளத்தை நிரப்புவதற்காக, வெறுமையான நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவதற்காக அவர் மனிதனாக இந்த பூலோகத்துக்கு என்ன செய்தார், அவர் வந்தார். ஆமென். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய உள்ளத்தை சமாதானத்தினாலே நிரப்புவதற்காக, என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூலோகத்துக்கு அவர் வந்தார். ஆமென். கர்த்தருடைய அன்பு தான் வெறுமையான என்னுடைய உள்ளத்தை சமாதானத்தினாலே நிரப்புவதற்காக. சமாதானத்தை எந்த மெடிக்கல் ஷாப்லையும் வாங்க முடியாது, எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் வாங்க முடியாது.
எத்தனை கோடி கொடுத்தால் வாங்க முடியாது. இலவசமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை, இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இருதயத்திலே வாரும், எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே, கர்த்தாவே என் உள்ளத்திலே வாரும் என்று அழைப்பு கொடுப்பீர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவார், இளைப்பாறுதலை தருவார், சமாதானத்தினால் நிரப்புவார், வாழ்வு கொடுப்பார். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்றால், வெறுமையான நம்முடைய உள்ளத்தை சமாதானத்தினாலே நிரப்புவதற்காக, வெறுமையான நம்முடைய வாழ்வை அவர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவதற்காக இந்த பூலோகத்துக்கு மனிதனாக வந்தார். ஓகே, இரண்டாவதாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே அங்கே நாம் இதை வாசிக்கிறோம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து, என்ன ரூபம் எடுத்து? அடிமையின் ரூபம் எடுத்து. சரி, ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து எதற்காக அவர் மனிதனாக இந்த பூலோகத்துக்கு வந்தார்? அருமையானவர்களை கவனியுங்கள். அடிமையின் ரூபம் எடுத்தால்தான் அடிமையாய் கிடக்கிற ஆதாமையும் அவன் சந்ததியை மீட்க முடியும். அடிமையாய் கிடக்கிற நம்மையும் நம்முடைய சந்ததியார்களையும் மீட்க முடியும். அடிமையாய் வந்தால்தான் அடிமையாய் கிடக்கிற மக்களை மீட்டெடுக்க முடியும். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அவர் பூலோகத்துக்கு வந்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷன் பாருங்க, பொடிக்கு பீடிக்கு அடிமையாக கிடக்கிறான். எதுக்கு? பொடி, பீடி, வெத்தலை பாக்கு, இது எல்லாமே எதிலிருந்து தயாரிக்கிறாங்க? செடி, கொடி, மரம். மனுஷன் எதுக்கு அடிமையாக இருக்கிறான் பாருங்க. நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. செடி, கொடி, பலவிதமான இது எல்லாம் பாருங்க, இவனுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே. இதுக்கு போய் மனுஷன் அடிமையாக கிடக்கிறான் பாருங்க. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் ஆனார் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் மனிதனாக இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்றால், அடிமையாய் கிடக்கிற மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக, அடிமையாய் கிடக்கிற மனிதர்களை மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக அவர் இந்த பூலோகத்துக்கு மனிதனாக என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். முதல் மனுஷனாகிய ஆதாம் பாருங்க, அவன் என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து பாவத்துக்கு பாருங்க பாவத்திலே அவன் விழுந்தானோ அன்றைக்கே பாருங்க பிசாசுக்கு அவன் அடிமையாகி விட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி எல்லாம் பிசாசுக்கு என்ன செய்து விட்டது? அடிமையாகிவிட்டது, பாவத்துக்கு அடிமையாகிவிட்டது என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடிமையாய் போன ஆதாமையும் அவனுடைய சந்ததியையும் மீட்க வேண்டும் என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து பாருங்க மனிதனாக இந்த பூலோகத்துக்கு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக வந்தால்தான் அடிமையாய் போன ஆதாமையும் அவன் சந்ததி என்ன செய்ய முடியும்? மீட்டெடுக்க முடியும். எனவே எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷனாய் வந்தார் என்றால், அடிமையாய் போன நம்மையும் நம்முடைய சந்ததியையும் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் ஆக்குவதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் ஆக்குவதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவருடைய குமாரனாக குமாரத்தியாய் ஆக்குவதற்காக, அவருடைய மகனாக ஆக்குவதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் ஆனார் என்று சத்தியவேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, கைக்கு கை. தெரியுமா அது உங்களுக்கு? ஒருத்தன் வலது கையை உடச்சிட்டான்னா அதே மாதிரி வலது கை அவனுக்கு ஒடிக்கணும். ஒருத்தன் இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய பல்ல உடச்சிட்டானா சுத்தியில் எடுத்துகிட்டு போய் வாயை திறந்து அதே பல்ல என்ன செய்யணும்? இதுதான் எது? நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் மோசையின் காலத்தில் வந்த நியாயப்பிரமாணம். ஒருத்தர் வலது காலை உடச்சிட்டானா எல்லாரும் பிடிச்சி அவனை இழுத்துட்டு வந்து அதே வலது காலை என்ன செய்யணும்?
ஒரே ஒடியா ஒடிச்சு தொங்கிடணும். ஒடிச்ச மாத்திரத்தில் அவனுக்கு பயம். இனிமேல் அடுத்தவன் காலை நீ தொடுவ, அடுத்தவன் காலை அழைச்ச மாட்டேன், இனிமேல் சண்டைக்கு நீ போவ. பழைய ஏற்பாட்டு போலீஸ் ஸ்டேஷன். இது என்னது? இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி தான் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ரூபாய் தப்பு செய்ய மாட்டேன் ஊருக்குள்ள. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஒரு காரியம் இருந்தது. என்னது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். இதை போலதான் அடிமைக்கு அடிமை. மனிதர்கள் ஆதாமின் மூலமாக அடிமலாய் போய்விட்டார்கள். ஆதாம் அன்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து பாவத்தில் விழுந்து பாருங்க, பிசாசுக்கு அடிமையாகி விட்டான். அவன் அடிமையாய் ஆனது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சந்ததியார் எல்லாரும் பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டார்கள். இப்ப அடிமையாய் கிடக்கிற மனிதனை மீட்க வேண்டும் என்றால் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் அங்கே ஒதுக்கி வைத்து விட்டு, சிங்காசனத்தை ஒதுக்கி வைத்து விட்டு, மகிமையை ஒதுக்கி வைத்து விட்டு, அந்த ஆராதனையை ஒதுக்கி வைத்து விட்டு, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த பூலோகத்துக்கு அடிமையாய் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை மீட்பதற்கு தேவன் போட்ட திட்டத்தை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு அவர் போட்ட காரியத்தை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சும்மா மீட்ட முடியாது. அடிமைக்கு அடிமை, அடிமையாக வந்து, அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து அடிமையாக இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடிமையாக வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மை விளக்கிறையும் கொடுத்து மீட்டு வாங்கி இன்றைக்கு நம்மை அவருடைய குமாரனாக குமாரத்தியாக நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். அவருடைய மகனாக மகளாக நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நாம் அடிமை கிடையவே கிடையாது. அன்பினாலே அவருக்கு அடிமையாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையா என்ன செய்திருக்கிறார்? ஆக்கி இருக்கிறார். வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. நாம் யாராய் இருக்கிறோம் என்று? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைங்க? ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆவியானவர், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரத்தி. ஆமென். ஆவியானவர் உள்ள சாட்சி கொடுக்கிறாரு. இப்ப நாம என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். இப்ப அவர் உள்ள இருந்துகிட்டு நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை சொல்லும் போது, இல்லையா ஆண்டவரே, நான் அடிமை ஆண்டவரே, அறிவில்லைன்னு அர்த்தம். நான் குப்பை ஆண்டவரே, புத்தி இல்லைன்னு அர்த்தம். நான் சாக்கடை தண்ணி ஆண்டவரே, ரத்தத்தினால மனதனை செய்யணும். இப்ப கழுவன். உள்ள இருக்கிற ஆவியானவர் நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன் சொல்லும் பொழுது இவங்க சபையில போதிச்சு 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 அடிச்சு மண்டைக்குள்ள இறக்கிட்டாங்க. நீ சாக்கடை தண்ணி, நீ அருகதற்றவன். 25 வருஷம் ஆச்சு சபைக்கு போய், ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் தொடச்சு கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஏன்னா புத்தி சரியில்லை, சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை. உள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார். சாக்கடை சாக்கடை சொல்லிட்டு கிடக்கிறானே இந்த பைய, கழுதுன்னு சொல்லிட்டு கிடக்கிறானே. நான் உள்ள இருந்து தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, என் கூட இசைந்து பேச மாட்டேங்கிறானே. எல்லாம் இருக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழாமல் போனதுக்கு காரணம் என்ன? இதுதான் புரிந்து கொள்ளுங்கள். நாம தேவனுடைய பிள்ளை என்கிற வெளிச்சம் உள்ள வரணும். கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து இன்றைக்கு கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாய் நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை நான் அடிமை கிடையாது, நான் கழுத கிடையாது, நான் குப்பை கிடையாது, நான் மண்ணு கிடையாது, நான் தூசி கிடையாது, நான் புழு கிடையாது, நான் தேவனுடைய குமாரன். ஆமென். ஜெபத்துல போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க. Well done my son, what do you want? உன்னை வரவேற்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேட்பாரு. அடிமை வந்திருக்கிற ஆண்டவரே, என்ன பிச்சை கேட்க வந்திருக்கியா அப்படின்றவாரு அவரு. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் பிள்ளைங்க. நான் யாரு? இல்லை, பேண்ட்டுக்குள்ளே கை விட்டு எடுத்துக்கலாம். பிள்ளை இருக்கான் பாருங்க, டாடின்னு உள்ள விட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் மற்ற ஆட்கள் யாரு? அங்கே தூரமாக நினைச்சுக்குவாங்க, கேட்பாங்க. நீங்கள் பிள்ளைகள். எல்லாம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய குமாரர்.
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் கழுதைகள் அல்ல, நீங்கள் குப்பைகள் அல்ல, நீங்கள் தூசிகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே அவர் எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்? அடிமையாய் கிடக்கிற நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் நிறுத்துவதற்காக. ஆமென். அருமையானவர்களே, கவனியுங்கள். அவர் மனிதனாக இந்த பூலோகத்துக்கு வருவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் என்று சொன்னால் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், நித்தியமான தேவன், எட்டர்னல் காட். அவரை பிடிச்சி ஒரு இடத்துல அடைச்சி வைக்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவன் தன்னைத்தானே ஒடுக்கி குறுக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே வெறுத்து எழுதப்பட்டிருக்கிறது, வெறுமையாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் ஆனார் என்று. பாருங்க, இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாம எறும்பா மாற முடியாது. மாற முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க 41 நாள் உபவாசம் வருஷத்துக்கு 5 முறை போட்டாலும் ஏதா மாற முடியாது. எறும்பா மாற முடியாது. தேவன் மனுஷனா மாறுவது என்பது, சிந்தித்து பாருங்கள். தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். ஆதாமும் அவனுடைய சந்ததியாரும் அடிமையாய் போனார்கள். எப்படியாவது என் பிள்ளையை மீட்கணும், என் பிள்ளைங்களாம் அடிமையா கிடக்கிறாங்க பிசாசுக்கு, இதுக்காக என்ன வந்தாலும் சரி பரவாயில்ல, நான் அடிமையா ஆனாலும் பரவாயில்ல, மனுஷ சாயனாலும் பரவாயில்ல, பூலோகத்துக்கு போய் எல்லா வேதனையும் பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்காக என்ன செய்ய வேணாலும் ரெடி. கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே. ஆமென். கிறிஸ்துமஸ் சொன்ன உடனே கேக்கு, பிரியாணி, பலூனு என்னத்தையும் நினைக்க கூடாது. கிறிஸ்துமஸ் சொன்ன உடனே கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். ஆமென். ஆகவே தேவன் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் ஆனார் என்று சத்தியவேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க, ஜெபத்தில் போய் அடிமை அடிமைன்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, தாழ்மை இருக்க வேணாமா பிரதர்? எப்படி இருக்கணும்? தாழ்மை என்கிற பேர்ல அடிமை அடிமைன்னு சொல்லி 10 முறை கத்திடுறது. கத்தர் பரவாயில்லப்பா, 10 முறை அடிமடிமைன்னு கத்திட்டேன், இந்த வாங்கி ஜபத்துக்கு பதில் அப்படின்னு கொடுத்துருவாரு. உங்களுடைய நினைப்பு இதுவரைக்கும் ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல. ஏன் கொடுக்கலைன்னா இவங்க அடிமடிமைன்னு சொன்னனால. எல்லாம் இருக்கிறீங்களா? உங்க பிள்ளை உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று, உங்க பிள்ளை உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று 4 பேர் பார்க்கறது மாதிரி, அம்மா அடிமை வந்திருக்கிறேம்மா அப்படின்னு கத்துனான்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஏலே, உன்னை நல்ல நேரத்தாண்டா நான் பெத்தேன், உள்ள வந்து தொலைடா, கேவலப்படுத்தி தொலையாதரா, உள்ள வா அப்படின்னு முடிய பிடிச்சி நினைச்சிருவீங்க இழுத்து உள்ள. எவ்வளவு வேதனை இருக்குது, எவ்வளவு வேதனை இருக்குது. கத்தட்ட போய் ஜபத்தில் போய் நான் அடிமைன்னா அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். கல்வாரி சிலுவையில் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறேனே, ரத்தத்தை சிந்திருக்கிறேனே, இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன், இவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறேன் உனக்காக. இப்போ தேவ பிரசனத்துக்கு வந்து, என் பிரசனத்துக்கு வந்து 24 மணி நேரமும் அடிமை கழுத சாக்கடை தண்ணி புழு என்னத்தான் பேசுறியே, என் உள்ள வேதனைப்படாதா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எண்ணங்களை மாற்றுங்கள், எண்ணங்களை சரிப்படுத்துங்கள். உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக என்ன செய்யும்? பதில் வரும். ஆமென். ஆகவே கர்த்தர்ட்ட போய் உரிமையோடு கேளுங்க, கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர்ட்ட உரிமையோடு கேளுங்க, பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர்ட்ட உரிமையோடு கேளுங்கள், பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே அவர் எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூலோகத்துக்கு மனிதனாக வந்தார் என்றால், நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் ஆக்குவதற்காக. ஆமென். ஓகே. மூன்றாவதாக 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ சாயலாய் ஆனார். யாராவது வாசிங்க எடுத்து, பிலிப்பியர் 2:7. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் ஆனார். என்ன சாயல்? மனுஷர் சாயலாய் ஆனார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அவர் எதற்காக மனுஷர் சாயலாய் ஆனார்?
எதற்கு அவர் மனுஷ சாயலாய் மாற வேண்டும்? எதற்காக அவர் மனுஷ சாயலாய் ஆகி இந்த பூலோகத்துக்கு வந்தார்? எதற்காக வேண்டும் சொன்னால், மனுஷன் இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக. மனுஷன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டான் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். மனுஷன் என்ன சாயல்? பூனைக்குட்டி சாயல் கிடையாது, குரங்கு குட்டி சாயல் கிடையாது, மனுஷன் யானைக்குட்டி சாயல் கிடையாது, மனுஷன் குரங்கு குட்டிக்குள்ள வரல, மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறான். மனுஷன் தேவனுடைய சாயல். அருமையானவர்களை கவனியுங்கள். மனுஷன் சாத்தானுக்கு செவி கொடுத்து பாவத்தில் விழுந்தபடினாலே அந்த தேவ சாயலை அவன் இழந்து போனான். எனவே அந்த தேவ சாயலை மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் தேவாதி தேவன் மனுஷ சாயலாய் பூலோகத்துக்கு வந்தார். ஆழமாய் கவனியுங்கள், சத்தியவேதத்தை கவனியுங்கள். எதற்காக அவர் மனுஷ சாயலாய் ஆனார்? தேவ சாயலை மறுபடியுமாக மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் மனுஷ சாயலாய் என்ன செய்தார்? பூலோகத்துக்கு வந்தார். முதல் மனுஷனாய் ஆதாமை குறித்து சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிப்போம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். என்ன சாயல்? தேவனுடைய சாயல், தேவ சாயல். மனிதர்கள் தேவ சாயல் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் மனுஷனாய் ஆதாமை கர்த்தர் அப்படித்தான் என்ன செய்திருந்தார்? உண்டாக்கியிருந்தார். அருமையானவர்களை கவனியுங்கள். ஏன் மனிதன் தேவ சாயல் என்று சொன்னால், அவன் தேவனுக்குள் இருந்து வந்திருக்கிறான். பக்கத்துல கையை பிடிச்சு முகத்தை சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, நீங்க தேவ சாயல். உங்க முகத்துல தேவ சாயல் தெரியுது. ஆளு வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா நீங்க என்ன சாயல்? ஆளு வேணா குட்டையா இருக்கலாம், ஆனா நீங்க யாருடைய சாயல்? தேவ சாயல். அப்படியே பார்க்கும் போகும்போது தோத்திரம் பிரதர், தோத்திரம் சிஸ்டர், தேவ சாயல் உங்க முகத்தில் தெரியுதுன்னு சொல்லி பாருங்க, எல்லா கவலையும் போயிடும். எல்லா கவலையும் போயிடும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். ஆகவே மனிதன் பாருங்க, தேவ சாயல். அவன் குரங்கு சாயல் கிடையாது, அவன் பூனைக்குட்டி சாயல் கிடையாது, அவன் யானைக்குட்டி சாயல் கிடையாது. அவன் தேவ சாயல். அவன் தேவனுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? வந்திருக்கிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். மனுஷன் என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து அவன் பாவத்திலே விழுந்தானோ அன்றைக்கே அந்த தேவ சாயலை என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். எனவே மனுஷன் இழந்து போன அந்த தேவ சாயலை மீட்பின் மூலமாக, கல்வாரியின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக மீட்டு மறுபடியும் அவனுக்கு கொடுப்பதற்காக தான் தேவாதி தேவன் அவர் மனுஷ சாயலாய் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அதான் கிறிஸ்துமஸ். அதான் கிறிஸ்துமஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷ சாயலாய் இந்த பூலோகத்துக்கு வந்தார். எதற்காக? தேவ சாயலை மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக. ஆமென். எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன சாயல்? நீங்க என்ன சாயல்? நீங்க என்ன சாயல் கிடையாது? நீங்க என்ன சாயல் கிடையாது? சூப்பர், வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு என்ன சாயல் கிடையாது? சும்மா சத்தமா சொல்லுங்களேன். என்ன சாயல் கிடையாது? குரங்கு சாயலோ, பூனைக்குட்டி சாயலோ, நாய்க்குட்டி சாயலோ கிடையவே கிடையாது. நீங்க தேவ சாயல். பக்கத்துல மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவ சாயல். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. 1000 புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட இதுக்கு ஈடாகாது. உண்மையாவேங்க, 1000 புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட இதுக்கு ஈக்குவல் ஆகவே. நான் தேவ சாயல், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன். ஆமென். எனவே மனுஷன் இழந்து போன அந்த தேவ சாயலை மீட்பின் மூலமாக, கல்வாரியின் மூலமாக, சிலுவையின் மூலமாக மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் மனுஷ சாயலாய் ஆனார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
ஆமே. இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சரி, தேவ சாயல் என்றால் என்ன? தேவ சாயல் என்பது எது? தேவ சாயல் என்பது எது? அருமையானவர்களே கவனியுங்கள். அன்பின் சாயல். என்ன சாயல்? அன்பின் சாயல் தான் தேவனுடைய சாயல். மன்னிக்கிற சாயல் தான் தேவனுடைய சாயல். கொடுக்கிற சாயல் தான் தேவனுடைய சாயல். எனவே மீட்பின் மூலமாக அன்பின் சாயலை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். என்ன சாயலை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு? அன்பின் சாயலை நமக்குள்ள வைத்திருக்கிறார். மன்னிக்கிற சாயலை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கொடுக்கிற சாயலை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகையால் மன்னிக்கிறவர்களாய் வாழுங்கள், கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள், அன்பு கூறுகிறவர்களாய் என்ன செய்யுங்கள்? மாறுங்கள். எத்தனை பேர் இப்படிப்பட்டவங்களா இருக்க போறீங்க? ஆமே. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. ஆகவே மீட்பின் மூலமாக கர்த்தர் அந்த மன்னிக்கிற சாயலை நமக்குள்ளே வைத்து விட்டார். மீட்பின் மூலமாக அந்த அன்பின் சாயலை நமக்குள்ளே வைத்து விட்டார். மீட்பின் மூலமாக அந்த கொடுக்கிற சுபாவத்தை நமக்குள்ளே என்ன செய்து விட்டார்? வைத்து விட்டார். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும், கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுவோமா? அன்பு கூறுகிறவர்களாய் இருங்கள், மன்னிக்கிறவர்களாய் இருங்கள், கொடுக்கிறவர்களாய் இருங்கள். ஆமே. எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நான் அன்பின் மனிதனாய் வாழப்போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். அன்பின் மனிதனாக வாழப்போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். நான் மன்னிக்கிற மனிதனாய் வாழப்போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். நான் கொடுக்கிற மனிதனாக வாழப்போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். எத்தனை பேர் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க நினைக்கிறீங்க? இந்த நேரம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு எங்கே இடிக்குதோ இடிக்கட்டும். யாருக்குமே கொடுக்காம பிதிக்கி பிதிக்கி வச்சுக்கிட்டு அது தேவனுடைய சுபாவமே கிடையாது. அது தேவனுடைய சாயலே கிடையாது. ஆமே. கேட்கிறவங்களுக்கு கொடுக்க பழகணும். ஆமே. கேட்கிறவங்களுக்கு கொடுக்க பழகணும். ஒரு படி அரிசி இல்லை, நாளைக்கு தர்றேன், தாராளமாக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். உடுத்துக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன், கொடுக்கலாம். ஆமே. எல்லாம் இருக்கிறீங்களா? அன்பின் சாயல். என்ன சாயல்? அன்பின் சாயல், மன்னிக்கிற சாயல். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நல்ல தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தாவே, அந்த அன்பின் சுபாவத்தை உள்ள வைத்திருக்கிறீர், மன்னிக்கிற சுபாவத்தை வைத்திருக்கிறீர், கொடுக்கிற சுபாவத்தை உள்ள வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்ப நான் மன்னிக்கிற மனிதனாக வாழப்போகிறேன், மன்னிக்கிற மனுஷியாய் வாழப்போகிறேன், அன்பு கூறுகிற மனுஷனாய் வாழப்போகிறேன், அன்பு கூறுகிற மனுஷியாய் வாழப்போகிறேன், கொடுக்கிற மனிதனாய் வாழப்போகிறேன், கொடுக்கிற மனுஷியாய் நான் வாழப்போகிறேன். ஆமே. எல்லாரும் இருக்கிறீங்களா? மற்ற எல்லாரையும் மன்னிங்க, மற்ற எல்லாரும் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். நீங்கள் மன்னித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மன்னிப்பா. ஆமே. நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் ஆனார். எதற்காக அவர் மனுஷ சாயலாய் ஆனார்? நம்மை தேவ சாயலாய் மாற்றுவதற்காக. ஆமென். இப்ப மீட்பின் மூலமாக அன்பின் சாயலை, அந்த தேவ சாயலை, அந்த மன்னிக்கிற சாயலை, அந்த கொடுக்கிற சாயலை நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாள் நல்ல ஒரு தரமான தீர்மானத்தை எடுங்க. நான் மன்னிக்கிற மனுஷனா வாழ போகிறேன், நான் கொடுக்கிற மனுஷனா வாழ போகிறேன், நான் அன்பு கூறக்கூடிய மனுஷனா என்ன செய்ய போகிறேன்? வாழ போகிறேன். நான் சொல்றேன், நீங்க மன்னிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்கு வருதுன்னு நீங்க பார்ப்பீங்க. நான் பொய் சொல்லலை, விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, ஏதோ இன்னைக்கு சொல்லணுமேலாம் சொல்லலை. திட்டமிட்டு தீர்மானித்து
கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் மன்னிச்சு பாருங்க. உங்கள் புருஷனை மன்னிச்சு பாருங்க, உங்கள் மனைவியை மன்னிச்சு பாருங்க, உங்கள் தகப்பன் தாயை மன்னிச்சு பாருங்க, உங்களுடைய மாமனார் மாமியை மன்னிச்சு பாருங்க, உங்கள் நாத்தனாவை மன்னிச்சு பாருங்க. ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். ஆசீர்வாதங்கள், சரீரத்தில் சுகம் கிடைக்கும், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கும், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கும். ஆமே. இதுவரைக்கும் வராத ஆசீர்வாதங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். மன்னியுங்கள், தொடர்ந்து மன்னியுங்கள். பாஸ்டர் எது வரைக்கும் மன்னிக்கணும் பாஸ்டர்? உங்கள் உள்ளத்தில் அவங்கள பற்றி ஒரு கசப்பு இருக்கு பாருங்க, அந்த கசப்பு உங்களை விட்டு போகிற வரைக்கும் மன்னிங்க. ஆமே. நீங்கள் நேராக வீடு தேடி போய் அவங்க காலில் விழணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து என்ன செய்யலாம்? அவங்கள மன்னிக்கலாம். இயேசு நாமத்தில் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன், மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, எனக்கு இப்படிப்பட்ட தீங்கு அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு பண்ணியிருக்கிறாங்க, என்னுடைய சொத்துக்கள் இப்படி எடுத்துட்டாங்க, இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக அப்படி செஞ்சுருக்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரை, நீங்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய நாமத்தினால நான் மன்னிக்கிறேன். நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, நீங்கள் என்னை உயர்த்துங்க ஆண்டவரை. நான் சொல்கிறேன், சரீரத்தில் சுகம் கிடைக்கும், தீர்க்காயுசாய் வாழ்வோம். ஆமே. நன்மைகள் வரும், ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கும். ஆகவே நல்ல தீர்மானங்களை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எடுங்கள். நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமே. எல்லா கண்களும்